Hello, guys. Okay. Welcome to March News. ஸ்டார்டிங்கே கொஞ்சம் சூடாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸ்போர்ட்ஸில் பெருசான நியூஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ அனௌன்ஸ்ட் 58 crores ஃபார் டீம் இந்தியா ஃபார் வின்னிங் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. என்ன ப்ரோ நீ ரொம்ப பழசாக இருக்க அப்படின்னா என்ன ப்ரோ பண்ணுறது? நான் மார்ச்சில் இதுதான் ஃபஸ்ட்டு நியூஸு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணாங்க இந்தியா. ஐ ரியலி ஹேட் அ குட் டைம் அப்போ. பட் ஆனால் இப்போ இந்தியாவுக்குள்ளே சண்டை போடுற மாதிரி ஐபிஎல்லும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மாற்றி அடிச்சுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கெஸ் பண்ண மாதிரி தானே, ஸ்டேட் வைஸ் இப்போ எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க மாற்றி. பிக் ஃபேன் பேஸஸ் உள்ள டீமெல்லாம் போட்டு தாக்குறாங்க இன்ஸ்டாகிராமில். இட்ஸ் நாட் குட் ஃபார் அஸ் எனிவே. சரி, அதை விடுங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபியை ஹோஸ்ட் பண்ண பாகிஸ்தானுக்கு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட க்ரோர்ஸ் கணக்கில் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. லெட்ஸ் கோ வித் நவ் சம் மிஸ்ட்ரி நியூஸ் மாதிரியா இருக்குது. சுதிக்ஷா கொனாக்கி உங்களுக்கு யாருன்னு தெரியும். இந்தியன் ஆரிஜினில் சேர்ந்த ஒரு பொண்ணு. யூஎஸில் படிக்க போயிருக்காங்க. வெர்ஜீனியாவில் அவங்க பாய் ஃப்ரெண்டோட வெளில போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் வராரு. இவங்களை காணாமன்னு சொல்லிட்டு 2 வாரமாக எல்லாருமே தேடி FBI வரையும் போண்டு தேடி, ஆனால் கிடைக்கவே இல்லை. கடைசியில் அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து வேறு வழி இல்லாமல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த பொண்ணு செத்து போச்சுன்னு. ஷீ ஹாஸ் பீன் டிசீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ்டுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க செத்துட்டாங்க. ஷீ டைட் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி கலெக்ட் பண்ண நியூஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு மாடலோ இன்ஸ்டாகிராம் மாடலோ ஹீரோயினான்னு தெரில எனக்கு. இப்படி தான் அலை அப்படியே அடிச்சுட்டு போச்சு. அதே மாதிரி இவங்களும் கடலில் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தேன் நான். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணும் இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ கடல் அலையில் சாகிற நிறைய பேர் சாகுறாங்க. அலை எப்படி வருது என்ன மாதிரி வருதுன்னே தெரியாமல் போய் கடலுக்குள்ளே இறங்கிடுறாங்க. பட் ஆனால் இவங்க பேரண்ட்ஸை பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி sadness and it's heavy. We had that coming from how that has around. This is very difficult for us to process. அவங்கள்ட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டு ஆசையாக ஒரு பொண்ணை வளர்த்து இந்த மாதிரி போய் அவங்க இறந்துட்டாங்கன்னா இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கோ வித் சம் வைரல் நியூஸ். இதை வைரல் நியூஸ்ன்னு சொல்லலாம். சுனிதா வில்லியம்ஸ் 286 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி ஏர்த்துக்குள்ளே ஏர்த்துக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் மூலிமா அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. பட் ஆனால் நிறையா பேர் இதையே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் 1969 போனார், அது ஃபேக்கு, இதுவும் ஃபேக்குன்றாங்க. எனக்கு தெரில என்ன நடந்துச்சுன்னு. திடீர்னு ஃபேக்குன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு பார்த்தா அப்படி தெரில. அவங்க அந்த வீடியோவை பார்க்கும்போது இட் வாஸ் நாட் லைக் தட். அவங்க உண்மையிலே போய் கஷ்டப்பட்டு தான் திரும்பி வந்திருக்காங்கங்கிறது எனக்கு தெரியுது. ஐ டோன்ட் நோ அபவுட் அதர்ஸ் கைஸ். மொரிஷியஸ் பிரைம் மினிஸ்டர் நவிச்சந்திரா ராம் கூலாம் அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா, நம்ம பிஎம்க்கு ஒரு ஹையஸ்ட் அவார்ட் கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. விச் இஸ் த கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் நம்ம பிஎம்க்கு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுதான் அவார்ட் நியூஸ்ன்னு சொல்லலாம். இன்னொரு அவார்ட் நியூஸ் என்னன்னா, இந்த அவார்ட் நியூஸ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸாக இருக்குது. A team of 50 people with Blender software, normal software Blender,
பிளெண்டர் சாஃப்ட்வேரை வச்சு ஃபேன்சி டூல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஆஸ்கர் வாங்கியிருக்காங்கன்னா உங்களால் யோசிக்க முடியுமா? அதை வாங்கினவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ப்ரோ என்னப்போ அப்படி மேக் பண்ணாங்கன்னா ஒரு அனிமே மூவி மேக் பண்ணி அதில் தே காட் ஆஸ்கர். அவங்களோட ஐடியாலஜி, அவங்களோட க்ரியேட்டிவிட்டி, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நான் சொல்லுவேன். அது வந்து எவ்வளோ ஒரு ஹாப்பி நியூஸ்னு எனக்கு பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆச்சு. அதனால தான் அதை இப்போ உங்களுக்கு நியூஸாக சொல்கிறேன். போக போக நம்மளை சகராவில் வாழ விட்ருவானுங்க போல். டெல்லி ஹேஸ் hit a record of 40 degrees Celsius temperature. Can you guys believe this? 40 degrees Celsius. ஆல்ரெடி அங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆல்ரெடி கிளைமேட்டிக் கண்டிஷனில் அங்கே நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸ்மோக்னால என்னென்னலாம் ஆச்சுன்ட்டு, வெஹிக்கிள் ஸ்மோக்னால். இப்போ திரும்பியும் இட் ரீச்சஸ் த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் 40 degrees Celsius. அப்போ யோசிச்சுக்கோங்க இந்தியாவோட நிலமை இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் எங்கே போக போகுதுன்னு. இந்தியாவே பார்த்து மிரண்டு போன ஒரு நியூஸ் இந்த நியூஸ் தான். இந்தியன் நேவி ஆஃபீஸரை அவங்க ஒய்ஃபும் அவங்க லவ்வரும் சேர்ந்து கொலை பண்ணி அவங்க பாடியை சாப் பண்ணி அதை சிமெண்ட்டு பூசி ஒரு ட்ரம்முக்குள்ளே சொருவிட்டு போயிருக்கானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. இதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை லவ்வரோட கல்யாணம் பண்ண வச்சுட்டாரு, ஏன்னா பயந்துட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் எல்லாம் வந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா, அந்த கேஸ் ஓகே, இவ்வளோ நாள் ஒய்ஃப் அஃபேர் வச்சுருந்துருக்கேன், தெரிஞ்சே அவள் கூட வாழ்ந்துருக்க பற்றியாடா நீ. இவனை நினச்சா எனக்கு சிரிக்கிறதா இல்லை அந்த கேஸை நினச்சி உண்மையிலே வாஸ் இன் ஷாக். அந்த கேஸை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ தைரியம் வருதுன்னே தெரியல. ஒரு நேவி ஆஃபீஸரை போய் கொள்றானுங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய திருட்டு புத்தி உள்ளவனுங்களா இருக்கும். இல்லை எந்த மாதிரி படம் பார்க்குறானுங்களே எனக்கு தெரியல, எந்த மாதிரி சீரீஸ் பார்க்குறானுங்க கூட எனக்கு தெரியல. ரொம்ப கொடூரமான ஒரு கேஸாக இருக்குது. பட் ஆனால் அந்த கேஸை விட இவன் கல்யாணம் பண்ணி வச்சது தான் எனக்கு ஒரு மாதிரி மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த கேஸை நினச்சி உண்மையிலே ஒரு சைடு ஃபீல் பண்ணாலும் இன்னொரு சைடு இந்த ஒரு சிச்சுவேஷன் நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க முடியல கை, சீரியஸாக. இந்தியன்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போனாலே இந்த ட்ரெண்டு ஃபாலோ ஆகிட்டுருக்கும். ஜிபிலி ட்ரெண்ட். வாட் இஸ் ஜிபிலி ப்ரோ? வாட் இஸ் திஸ்? இட் இஸ் அன் ஆர்ட். அதாவது இது ஆக்சுவலி மேட் ஆர்ட், சாஃப்ட் அண்ட் ஹார்ட் ரிட்டன் ட்ராயிங் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர் அபவுட் இட். ஹார்ட் ரிட்டன் ட்ராயிங் தான் ஏதோ சொன்னாங்க. சாஃப்ட் வித் ஆர்கானிக் பெயிண்டிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டு. இது இப்போ ஏஐ மூலியமாக பண்ணுறதா ஒரு நியூஸு. அதாவது சாம் ஆல்ட்மேன் போட்டிருக்கிறாரு, ஜிபியூவே வந்து மெல்ட் ஆகுது, அந்தளவு ஜிபிலி வந்து அவ்வளோ இதை அப்சர்வ் பண்ணுது, அவ்வளோ ப்ராசஸிங் பவரை அப்சர்வ் பண்ணுதுன்னு சொல்கிறாரு. ஜிப்லி வந்து திடீர்னு ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னு யாருக்கும் தெரில. சொல்லப்போனால் நான் கூட அந்த ஒரு ட்ரெண்டை வச்சு ட்ரை பண்ணேன். இட்ஸ் ஆக்சுவலி குட். பட் ஆனால் திடீர்னு எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வந்து எக்ஸ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லாத்துலேயும் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எந்த மாதிரி ட்ரெண்டுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. பட் இட்ஸ் ஆக்சுவலி அந்த ஜிப்லி ஒர்க் ஆரம்பித்த ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு சோக கதையை இப்போ உங்களுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். これ面白いと思って見ることできないですよ。これを作る人たちは痛みとかそういうものについてね何も考えないでやってるでしょ。極めて不愉快ですよね。そんなに気持ち悪いものをやりたいなら勝手にやってればいいだけで、僕はこれを自分たちの仕事をつなげたいとは全然思いません。極めて何か生命に対する侮辱を感じます。லாஸ்ட் நியூஸ் ஒரு மாதிரி எனக்கே இந்த நியூஸை பற்றி ரொம்ப பேசணுன்னு ஆசையாக இருக்குது. வார் நியூஸ். சொல்ல போகணுன்னா ட்ரம்ப் வர்சஸ் ஜெலன்ஸ்கியோட அந்த ஒரு மீட்டிங், அதில் ஆரம்பித்த வாருன்னு அதை ஆக்சுவலி முடிக்க வைக்கணும், உக்ரைனும் ரஷ்யாவுக்கும் முடிக்க வைக்க வேண்டிய ஒரு வார், அதில் தான் உண்மையாகவே ஸ்டார்ட் ஆன மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டார். இவர் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் சொல்லிட்டு டரிஃப் போடுறங்க பேரில் ஃபஸ்ட்டு ஒரு போரை ஸ்டார்ட் பண்ணார். அது ஒன்று. அடுத்து இந்த போர் ட்ரம்ப் ஆரம்பித்தார். ஜெலன்ஸ்கி கூட ஒரு மீட்டிங் 101 மீட்டிங் போடுறாரு. உள்ள சில அஃபீஷியல்ஸ்லாம் உட்காந்துருக்குறாங்க, வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க.
என்னடா அவர் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்கும்போது அவர் பேசிகிட்டே இருக்கிற ஜெலன்ஸ்கி எதுக்குமே ஒத்துக்காத மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோவை பார்க்கும்போது. என்னடா அது, ஓகே ஃபைன், சரி ஜெலன்ஸ்கி ஒரு வேளை தப்பாக இருப்பாருன்னு போய் பார்த்தா யுக்ரைன் சப்போர்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜெலன்ஸ்கின்னு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மட்டும் இல்லை, ஆல் ஓவர் வேர்ல்டில் பாதி பேர் பார்த்திங்கன்னா ஜெலன்ஸ்கி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. ட்ரம்ப்பை நிறைய பேர் எதிர்க்கிற மாதிரி தான் இருக்குது. இதனால் என்னென்ன தாக்கம் ஆகிடுச்சுன்னா, அமெரிக்காவில் பாதி இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டு பயங்கரமாக அடி வாங்கி கிராஷ் மேலே கிராஷு, கூகுள், மெட்டா, அமேசான் எல்லாமே கிராஷ் ஆகிட்டு இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் ட்ரம்ப் தான் சொல்லிட்டு அப்படியே மீம்ஸ் எல்லாம் போட்டு தாக்குறானுங்க. சரி, இந்த மீம்ஸ் தான் போட்டு தாக்குறானுங்க, அதனால் இந்தியாவுக்கு என்ன பிரயோஜனம் பார்த்தா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் அதனால் வந்து லாஸில் போயிட்டுருக்கு, பயங்கரமாக இறங்கிருச்சு. என்எஸ்சியாக இருக்கட்டும், பிஎஸ்சியாக இருக்கட்டும், எல்லாமே செம்ம அடி வாங்கியிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படியே ஸ்டாக் ட்ரேடர்ஸ்லாம் அப்படியே கதறானுங்க. சரி, இதுதான் கதறாங்களே, ஓகே ஃபைன். இதனால் மற்ற கண்ட்ரீஸ்க்கு நம்ம கண்ட்ரி ரொம்ப அடி வாங்கிருச்சு, மற்ற கண்ட்ரிஸ் அடி வாங்கிக்கலாம், மற்ற கண்ட்ரி அடி வாங்கிருச்சு. சொல்ல போனோம்னா சைனாலாம் நீ உனக்கு வார் தானே வேணும், நாங்களும் ரெடி, நீ எந்த மாதிரி வார் வச்சாலும் நாங்களும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் வந்து ஒரு சைடு பயங்கரமாக யூஎஸ் எதுக்குறாங்க. டரிஃப் மேலே டரிஃப் எல்லா இடத்துலையும் மாற்றி மாற்றி போகிறாங்க. பட் ஆனால் இந்தியா வந்து டரிஃப் போடுற நிலைமையில் இல்லைங்கிற மாதிரி இந்தியாவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லை, இப்போ ட்ரம்ப் ஒரு மார்ச் 30 வந்த நியூஸ் இது. Just hours ago, President Trump called me to tell me he is, quote, pissed off with Russia's President Putin and threatened to impose secondary tariffs on Russia's oil. அந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஸ், இஸ் கெட்டிங் பிஸ்ட் ஆஃப் இட் சீம்ஸ். இன்னும் டெரிஃப் போட போகிறாராம். இதனால் என்ன ஆக போகுதுங்கிறது அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே தெரியல. World War III ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. சரி, ட்ரம்ப் தான் அடி வாங்கிட்டாரு. இலான் மஸ்கோட கார்லாம் வெடிக்க வச்சுருக்கானுங்க. இலான் மஸ்க்லாம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க நான் நினைக்கவே இல்லை, இவ்வளோ ஏடிஎம் வந்து எனக்கு தேவையே இல்லை, ஒய் பீப்புள் ஹேட் மீ, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், நான் அமெரிக்காவை தான் பெரிய நாடாக ஆக்கணும்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. பட் ஆனால் இலான் மஸ்க் பயங்கரமாக எதுக்குறாங்க, போட்டு அடியன்னு அடித்து தாக்குறானுங்க. ஆனால் எக்ஸில் வந்து அது அவரோட ராஜ்யம். பட் ஆனால் அந்த ராஜ்யத்திலே போய் அடிச்சிட்ருக்கானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில கைஸ். இதுதான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு மார்ச்சில் வந்த பெரிய நியூஸஸ். ஆனால் இந்த வார் நியூஸ் வந்து ரொம்ப பெரிய நியூஸாக போயிட்டுருக்கு. ட்ரம்ப் இதை வந்து எங்கே போய் நிப்பாட்ட போகிறாருன்னு எனக்கு தெரியல. என்ன ப்ரோ இதெல்லாம் புதுசாக கேட்குறதுக்குன்னா எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா எல்லாம் நம்ம ஐபிஎல்லில் இருப்போம், கண்டிப்பாக ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனில் இருக்கிறோம், உள்ள ஒரு பெரிய அரசியலே நடந்துகிட்ருக்குங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியவா போகுது? ஆல்ரைட் பீப்புள், நெக்ஸ்ட்டு ஏப்ரல் நியூஸோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நான்.